நம்ம கோரமங்கலால என்ஜிவி பக்கத்திலே இருக்கிற பெட்ரோல் பங்க் தான் இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க். இந்த ஏரியால இருக்கிறவங்க இன்னும் அந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கிறீங்கன்னா அந்த பங்க்ல ரெகுலரா பெட்ரோல் போடுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப எமர்ஜென்சினா மட்டும் அந்த பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். ஏன்னா இப்ப பெட்ரோல் விக்கிற ரேட்டுக்கு நம்ம வண்டிக்கெல்லாம் பெட்ரோல் போடுறதே பெரிய விஷயம் ஆகுது. இப்படி இருக்கிற டைம்ல இவங்க பெட்ரோல் பங்க்லயே பெட்ரோல் திருடிங்கிறாங்க. இப்ப நம்ம 100 rupees பெட்ரோல் போட சொன்னா அதுல வேற 50 rupees பெட்ரோல் போட்டு 100 rupees பெட்ரோல் போட்ட மாதிரி காமிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம் அவங்க பண்ணிங்கிறாங்க. இவங்க பெட்ரோல் பங்க்ல இருந்து இவ்வளவு சீப்பான விலையை பாக்குறதுக்கு இவங்க வேற எதனா ஒன்னு பண்ணின்னு போலாம். என்ன பண்றது எல்லாம் இப்படி தாக்குறாங்க. நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருந்து போனோம். சரி வாருங்கள் நம்ம கதைக்கு வருவோம். இது போஸ்டிங் until I become a sponsored athlete இன்னைக்கோட நாள் 86. and இப்பலாம் நான் நம்ம வீடியோஸ்ல வார்ம் அப் பண்ற வீடியோஸ்லாம் போடாததுனால அதெல்லாம் எதுவுமே பண்ணாம டைரக்டா ஒர்க் அவுட் குள்ள போயிரும் நினைச்சுக்க வேண்டாம். அதெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு தான் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். அந்த விதத்துல நம்மளுக்கு இன்னைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம எப்பயுமே பண்ற மாதிரி இன்னைக்கு ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்ல தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுக்கணும். பார்க்கலாம் இன்னும் ஒரு 2 monthsல நம்ம பாடி ஒரு நல்ல கண்டிஷனுக்கு எத்தனை வந்து நம்ம பாடியை ரிவீல் பண்ணலாம். சரி ஓகே ஒரு 30 minutes கார்டியோலாம் பண்ணி முடிச்சிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். பட் இந்த பெட்ரோல் ரேட்டை கூட தாங்கிடலாம் போல இருக்குது. பட் இந்த முட்டை ரேட்டு கோல்டு ரேட் மாதிரி ஒரு நாளுக்கும் ஏத்தினே போறாங்க. முட்டை ரேட்டு ஏத்தி ஒரு முட்டை ரேட்டு 8 rupees. நானும் ஒரு வீடியோல எவ்வளவு தான் பெண்ணாத்துறது. இந்த மிரர் செட்டப்லாம் பார்த்து ஏதோ சலூனுக்கு போய்க்கிறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இப்போ ஒருத்தர் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராருல. எனக்கும் அவருக்கும் கிரில் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதான் ரொம்ப நாள் விட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிரில் சிக்கனை சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கிரில் சிக்கன் வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் பீஸை விங்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த சிக்கனுக்கே ஒரு பாவம் செஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் பீஸே நம்மளுக்கு எப்பயுமே விங்ஸ் பீஸ் தான். இன்னைக்கான கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நம்ம தான்.